வணக்கம். கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பன்றி இறைச்சி குறித்து வைத்திய அதிகாரிகள் சங்கம் விடுத்த அறிவிப்பு. அம்பகமுவ பிரதேசத்தில் அரிசி பதுக்கி வைத்திருந்த வர்த்தக உரிமையாளர் கைது. உரமானியம் குறித்து அனுர அரசாங்கத்திடம் விவசாயிகள் கோரிக்கை. துப்பாக்கிச் சூட்டில் கணவன் பலி, மனைவி படுகாயம், தொடரும் விசாரணை. தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் தீவிர பாதுகாப்பு, 40,000 போலீசார் குவிப்பு. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்வென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் வருடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னதாக நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அதற்காக வேட்பு மனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரரை தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு வேட்பு மனுக்கள் அழைக்கப்பட்டன. ஆனால் அன்று இருந்த கட்சிகள் இன்று இல்லை. சில கூட்டணிகள் உடைந்து விட்டன. ஆகவே அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்பு மனுக்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை பெற்று வேட்பு மனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை தயாரித்துள்ளோம். இது ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் மீண்டும் வேட்பு மனுக்களை அழைத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அதேபோல் மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடத்தில் நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆபிரிக்க தொற்றுக்குள்ளான பன்றிகள் இறைச்சியாக்கப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொண்டதன் பின்னரே பன்றி இறைச்சி சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாகவும், பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்பட்ட இடங்களில் மாத்திரம் இறைச்சி கொள்வனவு செய்யுமாறும் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுசிர பிரியஸ்ரீ தெரிவித்தார். அதனால் பன்றி இறைச்சியை அச்சமின்றி உணவுக்காக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், இது தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவில் சுகாதார நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆபிரிக்க பன்றி காய்ச்சலின் காரணமாக பன்றி இறைச்சி உற்பத்தியில் பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. பன்றி பண்ணைகளில் உள்ள நோயினால் பன்றிகள் உயிரிழந்தன. பன்றி இறைச்சி உற்பத்தியாளர்களுக்கும் பொருளாதார ரீதியான சிக்கலும் ஏற்பட்டது. இந்த தொழிற்துறையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் பெருந்தொகை கடனையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். வேலை வாய்ப்புகளை இழந்துள்ளனர். இதற்காக விசேட குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மிக விரைவில் இந்த தொழில்துறையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. நத்தார் பண்டிகை காலத்தில் பொதுவாகவே பன்றி இறைச்சிக்கான நுகர்வும் அதிகரித்தே காணப்படும். பன்றி இறைச்சியை உட்கொள்வது தொடர்பில் அச்சப்பட வேண்டியதில்லை. இதுவரையில் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் ஆரோக்கியமான பன்றி பண்ணைகள் மற்றும் ஆரோக்கியமற்ற பன்றி பண்ணைகளை அடையாளம் கண்டு வருகின்றன என்றார். அம்பகமுவ பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஹினிஹத்தென நகரில் அரிசி பதுக்கி வைத்திருந்த வர்த்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வர்த்தகரிடம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கிலோகிராம் எடையுள்ள 10 உரைகளில் பொதி செய்யப்பட்ட 100 கிலோ அரிசியும் 5 கிலோ எடை கொண்ட அரிசி பொதி 30 மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கினிஹத்தென போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் போலீசார் மற்றும் நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மத்திய மலைநாட்டில் கடந்த சில நாட்களாக அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்து வருவதாகவும், பாரிய அளவில் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றது. இதுபோன்ற சுற்றி வளைப்பு சாமிமலை, மஸ்கெலியா, நோட்டன் பிரிட்ஜ், பொகவந்தலாவ, டிகோயா, புலியாவத்த, ஹட்டன், ஹொட்டகல, பத்தானை, தலவாக்கல மற்றும் ஏனைய நகரங்களில் மேற்கொள்ள இருப்பதாக நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார்.
வெளிமடை மற்றும் ஊவாபரணகம பிரதேச விவசாயிகள் தமக்கு உரமானியம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விதை, உருளைக்கிழங்கு, உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக பயிர் செய்கையினை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உருளைக்கிழங்கு செய்கையில் பரவி வரும் நோய் தொற்று காரணமாக பயிர்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் வெளிமடை மற்றும் ஊவாபரணகம பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை செய்கையாளர்களுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் 55,000 மெட்ரிக் தொன் உரத்தில் 27,500 மெட்ரிக் தொன் தென்னை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 38 வயதுடைய வெதும் என்ற நபரே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது அவருடன் வந்த அவரது மனைவி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தம்பதியினர் காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் உள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம், தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரச சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் கோரும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகின்றனர். பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளியை நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை. CWW கன்னகராவின் கல்வி சீர்திருத்தத்துடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் 40,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக 500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் உத்தியோகத்தர்கள் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தவிர புலனாய்வு அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட 48 மூத்த அதிகாரிகள் மற்றும் 769 ஆய்வு தர அதிகாரிகளும் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6,500க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது. அந்த நிலையில் தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,61,647 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 26,870 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,14,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலையானது 24,640 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 1,97,50 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 23,520 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,88,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பன்றி இறைச்சி குறித்து வைத்திய அதிகாரிகள் சங்கம் விடுத்த அறிவிப்பு. அம்பகமுவ பிரதேசத்தில் அரிசி பதுக்கி வைத்திருந்த வர்த்தக உரிமையாளர் கைது. உரமானியம் குறித்து அனுர அரசாங்கத்திடம் விவசாயிகள் கோரிக்கை. துப்பாக்கிச் சூட்டில் கணவன் பலி, மனைவி படுகாயம், தொடரும் விசாரணை. தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல்.
இலங்கையில் தீவிர பாதுகாப்பு, 40,000 போலீசார் குவிப்பு. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.